6 நாள் தாங்க இந்த படம் பண்ணேன். அதுக்குள்ள பல ஆண்டுகள் தொழில். எல்லாரும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஸ்கூல் இந்த படத்துல மூல சார் வந்து வித்யாதரன் சார் என்கிட்ட பேசும்போது பியூன் கேரக்டர் தான் என்ன கூப்பிட்டாரு. யாரோ வாத்தியார் போட்டிருக்காரு, அவர் வரல போகுது, யாரோ வாத்தியார் ஆகிட்டாரு. ஏன்னா நான் படிச்ச ஸ்கூல்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், நானும் படிச்சதுலாம் வந்து 97 98 ரொம்ப ஜாலியா இருந்தோம் நாங்க பசங்க. நான் ஒரு 16 வருஷமா அந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி ஸ்கூல் கதை ஒன்று, என்னோட ஒரிஜினல் லைஃப் கதை அது. ரொம்ப வருஷமா போராடின்னு இருக்கேன். சார் கொஞ்சம் மனசு வச்சாருன்னா அடுத்த ப்ரொடியூசர் ஆகிடும். ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அப்புறம் KS ரவிக்குமார் சார், அப்புறம் தாமன் வந்திருக்காரு. முதல் முறையா எல்லாரும் சொன்ன மாதிரி தாமன் நான் தான் ஃபர்ஸ்ட் முறை அண்ணனை நான் நேரில் பார்க்குறேன். நிறைய இடங்களை பார்த்துருக்கேன், பட் ஆனால் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு தான் பார்க்குறேன். நான் அண்ணனை கேட்டேன், அண்ணா படம் என்ன பண்ணுறீங்க? இல்லைப்பா அப்படிங்க. அண்ணா பண்ணலான்னு அப்படின்னு நான் இப்போ சொல்லிடலாம்லண்ணா. அவர் சொல்றாரு, நான் வந்து ஸ்டூடெண்ட்டுகளுக்காக மட்டும்தான்ப்பா இருக்கிறேன், நான் 50 லட்சம் ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டேன், எனக்கு படம் கொஞ்சம் நான் அப்படியே போறேன்ப்பா அப்படின்ட்டு. ஆனால் உங்களெல்லாம் பார்த்து தான் நாங்கள் காமெடி நடிகர்கள் ஆகணும், சீக்கிரம் நீங்களும் படம் பண்ணுங்க சரிங்களா? ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். ரொம்ப நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே நன்றி. பூமிகா மேடமுக்கும் எல்லாருக்கும் நன்றி. வேற என்ன சொல்லுங்க சார்? சார் அவரை பற்றி சொல்லணும் அப்படி சார், இன்னைக்கு மாட்டி விடுறீங்க தலைவர். என்னைக்குமே அதான் சொல்லுங்களேன், ஒரே சூரியன் ஒரே நிலவு மாதிரி நம்ம இசைஞானி சார் மட்டும் ஒன்று தான் என்னைக்குமே. அவர் அந்த பாட்டு நான் பாடும்போது தாஸ் தாஸ் சின்னப்பா தாஸ் தாஸ்ன்னு பாட்டு அது எனக்கு ஞாபகம் வந்தது. அண்ணன் தாமனன்னு சொல்லி அந்த பக்கத்துல சூப்பராக இருக்குதுப்பா பாட்டு, ரொம்ப நாள் விட்டு கேட்குறேன் நல்ல பாட்டு அப்படின்னு. ஆனால் இந்த பாட்டு வாங்கிறதுக்கு சார் வந்து அவரு ரொம்ப டார்ச்சர் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். இப்படி போடுங்க அப்படி போடுங்க, முதல்ல இவரை வெளியே அனுப்பிச்சு தாப்பால் போடுங்க அப்படின்ட்டு ரொம்ப டார்ச்சர். ரொம்ப சந்தோஷங்க, எல்லாரும் ரொம்ப நன்றி. நான் இன்னொன்று ஒரு 8:30 மணிக்கு இப்போ நாங்கள் போர்ட் ஃபங்க்ஷன் போனோம் அந்த படத்துக்கு சத்யம் தேட்டரில். அதனால் நான் கண்டிப்பாக கிளம்பி ஆகணும், யாரும் தப்பாக நினைக்காதீங்க, நான் கிளம்பணும். ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. அந்த ஃபெஸ்டிவலுக்காக போகிறேன், ரொம்ப நன்றி சாருக்காக, எல்லாருக்காக வந்தேன், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தாமண்ணா, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ தேங்க்யூ. என்னம்மா 3 நாள் ஆச்சு மழையில் தூங்கி கம்மி. ஒரு ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட ஃபீல் தான் வருது. ஆக்சுவலாக இவருடைய பேர் வந்து சிவக்குமார், என்னுடைய ரூம்மேட். 1992 நாங்கள்லாம் ஒரே ரூம். லெஃப்டில் ஒரு பெட் இருக்கும், ரைட்டில் ஒரு பெட் இருக்கும். ரைட் சைட் பெட்டில் நான் படுத்திருப்பேன், லெஃப்டில் ஒரு படுத்திருப்பேன். அப்போ ஒரு தடவை நான் பாலச்சந்தர் சாரை பார்க்கறதுக்கு என்னுடைய முயற்சி போயிட்டுருக்கு. இவர் வெட்டினரி காலேஜில் டாக்டர், ஃபர்ஸ்ட் கிளாஸ் டாக்டர், கைத்துட்டுங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் டாக்டர் தொழில் பட்டவங்க ஒரு பேப்பரில் எப்போ பார்த்தாலும் எதுவும் எழுதிக்கிட்டே இருப்பார். இவர் போனதுக்கப்புறம் நான் எடுத்து படிச்சேன்னா ஒரே கேரக்டர்ஸாக இருக்கும், ஒரு கதையாக இருக்கும். உனக்கு எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா எனக்கு தெரியல அப்படின்றது. காலேஜில் ஒரு ட்ராமா போடுறாரு, இந்த ட்ராமா பிரம்மாண்டமாக இருக்குது. அப்போ நான் சொன்னேன், இளையராஜா சார் வராரு பிரசாத் லேபுக்கு, பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நீயும் வரியாடான்னு கேட்டேன். நான் வந்தால் இளையராஜா சாரை வச்சு படம் பண்ணுற டைரக்டர் தான் வருவேனே தவிர நேரில் வந்து பார்த்து வெறும் ஃபோட்டோ எடுத்துக்கு நான் வரமாட்டேன். இன்னைக்கு இது நடந்திருக்குன்னா அதுக்கு நீங்கள் எப்படி கை தட்டணும்? லாங் டேர்ம் விஷன். அந்த சிவகுமார் கூட நான் இன்னைக்கு மேடையில் நிற்கல. இவர் வந்து வித்யாதரன், வித்யாநிலை கல்வி தான். அதெல்லாம் ஸ்கூலுங்கிற பேரோட இந்த கல்வியாளரோட வித்யாதரனோட நான் மேடையில் நிற்கிறேன். இந்த படத்துக்கு ஒரு கேமரா தான் எடுக்கிறதுக்கு. சினிமாட்டோகிராஃபருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் இந்த படத்தை நல்லபடியாக வெளியில் கொண்டு போனோன்னா 25 கேமரா அங்கே இருக்கு, கைத்தட்டுக்காங்க. அவங்க தான் இதை கொண்டு போகணும். இந்த ஸ்கூலில் நடுவில் ரெட்டு லெட்டர்ஸ் போட்டிருப்பாங்க, அங்கேயும் நிறைய ரெட் இருக்கு பாருங்க, கேமரா திரும்பி பாருங்க, அந்த ரெட்டு கையில தான் இருக்கு இந்த ஸ்கூலோட. ஸோ அவர் பேசும்போது, ஷாம் பேசும்போது சொன்னார், நீங்கள் போகிற இடத்துல இந்த ஸ்கூல் படத்தை பற்றி நீங்கள் சொல்லணும் தான் ஆகணும். நான் போகிற இடத்துலலாம் இந்த ஸ்கூலை பற்றி இந்த படத்தை பற்றி எங்கிட்ட சொன்னாதான் அது கிரேட் சக்ஸஸ்.
கேட்டீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி பொதுவாகவே நான் வந்து நிறைய பேர் சொன்னாங்க சினிமாவுக்கு நான் முழுக்க போட்டேன். சத்தியமே கிடையாது. பத்திரிகை நண்பர்கள் நோட் பண்ணீங்க. நான் 2029 மறுபடியும் வந்துடுவேன். 50 லட்சம் மாணவர்களை சந்திக்கணும். நான் இன்னும் 50 லட்சம் சந்திக்கல. 31 லட்சம் மாணவர்கள் தான் சந்திச்சிருக்கேன். என்ன இருக்கு. அதனால ஒரு கடமை டாக்டர் கலாம் அவர்கள் எனக்கிட்ட கட்டளை. வேற யாருன்னா கட்டளை இருந்தானா கூட பாதியில போயிருப்பேன். அவர்கிட்ட கட்டளை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு. ஸோ அதனால முதல்ல வித்யாதனுடைய அம்மாக்கு எல்லாரும் கையை உயர்த்தி தட்டுங்க. இதுதான் இருக்காங்க. அண்ணாங்க, அம்மா எழுந்து நெல்லுங்க. எங்க இருக்கீங்க டாக்டர்? தாயே, அந்த தாய்க்கு கை தட்டுங்க எல்லாரும். அந்த தாய் தான் இந்த மகனை ஈன்றது. அதே மாதிரி அவருடைய மகளுக்கு அவர் டாக்டர். அவர் குட்டி வயசுல பார்த்தது ரொம்ப பிரில்லியன்ட். ஸோ இது ஒரு கலை குடும்பமா இன்னைக்கு உருவாயிருக்கு. ஸோ அதனால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேடையில் நல்லா பேசுனீங்க. நிறைய பேச கத்துக்குங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். காஸ்டியூம்லெஸ் கவனம் செலுத்துறீங்க, ஹேர் ஸ்டைல கவனம் செலுத்துறீங்க, அது ஒரு பாராட்டு. பேச்சில் கவனம் செலுத்துறீங்க. நீங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சாதான் கண்ணு மாற்றம் வரும். இப்ப பாருங்க எவ்வளவு அழகா காம்பேர் பண்ணி பேர் இருக்குன்னு நந்தினிக்கு கை தட்டுங்க. அது ப்ரொஃபஷனல். அந்த ஒக்கபிலரி அந்த வார்த்தையை வர்றது, அவங்க தமிழ் டீச்சருக்கு நான் நன்றி சொன்னேன். அந்த தமிழ் டீச்சர் தான் அந்த ஒக்கபிலரி வர்றதுக்கு காரணமா இருந்திருப்பாங்க. கை தட்டுங்க உங்க தமிழ் டீச்சர். ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. யோகி பாபு மிகப்பெரிய பிளஸ் இந்த படத்துக்கு. இந்த படம் நல்லா ஓடணும்னு கை தட்டுங்க எல்லாரும். பிளஸ்ஸிங்கா பிளஸ்ஸிங்கா கை தட்டினா இப்படி இருக்காரு, வேற லெவல்ல இருக்கு. நல்லா. ஸோ இளையராஜா முதல் பிரதானம் இந்த படத்துக்கு பெரிய பிளஸ் அவருக்கு. ஆச்சரியப்படுறேன் சிவகுமார் அன்னைக்கு இன்னைக்கு வித்யாதரன் டைரக்ட் ஆனது பார்த்து. ஏன்னா ஒரு டைரக்டரான யார்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணோம். சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணி யார்கிட்டயுமே ஒர்க் பண்ணாம ஒரு டைரக்டரா முழுமையா அடைவுன்னு ஒரு பெரிய சாதனை அது. இதெல்லாம் நான் தான் சொல்ல முடியும் ஒரு நண்பனா. ஸோ அதனால என்னுடைய கல்வி பயணம் தொடரும். இந்த ஸ்கூல்னு வச்சதுனாலதான் நான் வந்தேன் இந்த ப்ரோக்ராம். ஏன்னா சினிமா இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியா சிந்து நிதி பூ ஒரு படம் இங்கே பார்த்தோம். அப்புறம் கில்லி ப்ரிவியூ ஷோ பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னுடைய நேஷனல் ப்ரைட் அவார்டு ராஷ்டிரிய சிக்ஷா புரஸ்கார் அவார்டுக்கு ப்ரெஸ் மீட் நடந்தது இங்கே தான். அப்போ வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். இருந்தாலும் மீண்டும் சினிமாவுக்கு கூடிய விரைவில் வருவேன் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். வித்யானந்தருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றிகரம், ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும். நிறைய படம் பண்ணிட்டாரு. ஸ்கூல் நிச்சயமா வந்து இந்த டைட்டிலுக்காகவே ஸ்கூல் பசங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு அட்ராக்ட் பண்ண பார்க்க வருவாங்க. ஒரு த்ரில் இருக்கு அந்த படத்துல. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். ஸோ பேசிக்லி டாக்டர், ஸ்கிரிப்ட் டாக்டர், ரியல் டாக்டர். ஸோ நான் சின்ன வயசுல இருந்து நிறைய மூவிஸ் நிறைய தமிழ், இங்கிலீஷ், கொரியன் எல்லா லாங்குவேஜ் மூவிஸும் பார்ப்பேன். ஸோ எனக்கு அதுல வந்து ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது, இந்த கதை ஏன் வந்துட்டு இப்படி எடுத்திருக்காங்க, அந்த கோர் சப்ஜெக்ட் ஏன் இப்படி இருக்கு, இப்படி எடுத்திருக்கலாமே, இதோட நேச்சர் அப்படிங்கிற கொஞ்சம் அதுல உள்ள போய் அதை வந்து ஒரு டீகோட் பண்றது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டு நான் அப்பா கிட்ட போய் சொல்லுவேன், இந்த மாதிரி டாடி இந்த மாதிரி இந்த மூவி இப்படி பண்ணிருக்காங்க, இதை நீ பார்க்கணும், எப்படி இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. எனக்கு வந்து கதை ரொம்ப பிடிக்கும், புக்ஸ் படிப்பேன். ஸோ அப்போ சொல்லும் போது அப்போ நம்ம ஏன் வந்துட்டு மற்றதை வந்துட்டு நம்ம அடாப்ட் பண்ணோம், நம்மள ஒரிஜினலா ஒரு ஸ்கிரிப்ட் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஸ்கூல் சப்ஜெக்ட் சொன்னாங்க. அண்ட் இந்த கதை வந்துட்டு இட்ஸ் டிபிக்கலி இல்லாம எல்லா படமும் வந்துட்டு ஏதாவது ஒரு எமோஷனுக்கு நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் இந்த படம் வந்து கண்டிப்பா திங்க் பண்ண வைக்கும் எல்லாரையுமே. அண்ட் நம்ம ஹியூமனா பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரிஜினல் நேச்சர்னு ஒண்ணு இருக்கும், ப்ரோக்ராம்டு நேச்சர்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சில விஷயங்கள், சில இமோஷன்ஸை வந்து அடாப்ட் பண்ணிட்டு அந்த விஷயத்துக்கு நம்ம வந்து ப்ரோக்ராம் ஆகி இருப்போம். ஸோ அதனால நிறைய இஷ்யூஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணோம். இந்த மூவி வந்து ஒவ்வொரு இந்த படத்துல நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸும் ஒவ்வொரு கேரக்டரோட அந்த ஒரிஜினல் நேச்சர் பேஸ் பண்ணி இந்த ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காங்க. இது வந்து ஏன் டீப் சைக்காலஜி அப்படின்னு சொல்றோம்னா, அந்த இதை நீங்க பார்க்கும்போது அந்த ஒரிஜினல் நேச்சரோட ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் பிளஸ் வந்து இந்த மூவிக்கு வந்து
இளையராஜா சார் மியூசிக் பண்ணிருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லும்போது சும்மா விளையாடுறியா எனக்கு பாட்டு மட்டும் ஏதோ காப்பிரைட் வரலையா அப்படின்னு நான் கேட்டேன். பட் ரியலா வந்துட்டு இளையராஜா சார் வந்துட்டு மியூசிக்னு சொன்னப்போ அப்பா வந்து எல்லாருமே நிறைய பேர் இளையராஜா சார் மியூசிக் கேட்பாங்க. அந்த மாதிரிதான் கேட்டு நானும் சின்ன வயசுல இருந்து கேட்டு வளர்ந்தேன். அண்ட் இந்த படத்துக்கு பெரிய ஒரு பவர்னு சொல்லலாம். அண்ட் இந்த கம்பேரிசன் பண்ணாமலே சாங் வந்துட்டு இந்த படத்தோட என்னது கோரும் அதுல இருக்கிற லிரிக்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து இந்த படத்தோட பாடல்களும் கேட்கணும், அதோட லிரிக்ஸையும் வந்து கண்டிப்பா வந்து கேட்கணும். இது வந்து ஒரு இம்பாக்ட் அண்ட் ஒரு ஸ்டோரியா இது வந்து அண்ட் ஒரு கண்டென்ட்டா ஒரு மெசேஜா வந்துட்டு கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் வந்து போய் சேரும். இந்த படத்துல வந்து நடிச்ச எல்லாருக்கும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஆல் டிட் அ வெரி குட் ஜாப் அண்ட் ப்ளீஸ் டூ சப்போர்ட் the film. It would be a change கண்டிப்பா. Thank you.